மீனா வந்துட்டு அந்த மண்டபத்துக்கு போயிருக்கிறாங்க. டெக்கரேஷன் பண்றதுக்காக இந்த மாதிரி இவ்ளோ ரேட்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த சிந்தாமணிங்கிறவங்க குறுக்க பூந்து, இல்ல இல்ல நான் அதை விட கம்மி ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் மீனாவை இந்த மாதிரி நீ அதிக ரேட்டுக்கு பண்றமா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, நீங்க யார்கிட்ட வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க, நான் கரெக்டான ரேட்டு தான் போட்டிருக்கேன், யார்கிட்டயும் அவ்வளவு எச்சா நான் வாங்கினதும் கிடையாது, அடுத்தவங்களோட பணம் ஒரு ரூபாய்க்கு கூட நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த மீனா பயங்கர சோகத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு முத்து கேக்குறாரு, என்ன மீனா என்ன ஆச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க. ஏங்க இன்னைக்கு மண்டப டெக்கரேஷனுக்காக போயிருந்தேன்ல, அங்க எனக்கு தாங்க கொடுத்தாங்க, ஆனா அதுக்கப்புறமா இன்னொரு அம்மா வந்தாங்க, எனக்கு கட்சிய பத்தியும் எல்லாமே தெரியும், இங்க இருக்கிற மண்டபத்தை பத்தியும் எல்லாமே நான் தான் இங்க இருக்கிற மண்டபத்துக்கு எல்லாத்துக்குமே டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துல நான் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கேன், மத்தவங்க யாரும் உள்ள வந்ததில்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அவரும் அந்த மண்டபத்தோட ஓனரும் அப்படிதான் சொல்லிட்டாரு, இந்த அம்மா தான் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. நான் வந்து இருந்திருந்து இந்த தொழில முன்னாடி வந்துடலாம், நம்மளும் சபதம் போட்ட இடத்துல முன்னேறி காட்டலாம்னு நினைச்சேங்க, ஆனா என்ன பண்றது ஒண்ணுமே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமாயிடுச்சு அப்படின்ட்டு மீனா சொல்லிக்கிட்டு முத்து மேல படுத்துட்டு அழறாங்க. இப்ப என்னங்க பண்றதுன்னு கட்டி புடிச்சு அழுகுறாங்க. மீனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டலாம், நாளைக்கு நீ ரெடியா இரு, நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்கங்க வர சொல்றீங்க, எனக்கு எங்க வர எங்கேயுமே போக பிடிக்கலங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படியாவது ஆன்லைன் மூலமா நம்ம மண்டபத்துல எல்லா இடத்துலயுமே நம்ம ஆர்டர் கொடுத்து நம்ம பெரிய லெவல்ல வந்துடலாம்னு கனவு கண்டுட்டு இருந்தேங்க, என்னோட கனவெல்லாம் சுக்குநூறா நொறுங்கி போயிடுச்சுங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்றாங்க. முத்து இருந்துகிட்டு, இங்க பாரு மீனா இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும், நாளைக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம் சரியா, நீ கிளம்பி ரெடி ஆயிரு, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க மீனா இருந்துகிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொன்ன உடனே முத்து வந்து சாப்பாடு போட்டு வந்து ஊட்டி விட்டுட்டு, இங்க பாரு மீனா இதுக்கே இப்படி நீ தளர்ந்து போயிட்டா ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது, நல்லா எல்லாத்துலயுமே நீ நல்லா தைரியமான பொண்ணு தானே, ஏன் இப்படி பண்ற, இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேற மண்டபமா இல்ல இல்ல வேற யாராவது ஆர்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, பாத்துக்கலாம் மீனா, நம்ம நாளைக்கு ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போற இடத்துல நீ வந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க முத்து வந்துட்டு மீனாவை அடுத்த நாள் காலையில எந்த வேலையுமே செய்ய விடாம, வா மீனா கிளம்ப போலான்னு கூப்பிட்டு இருக்காங்க. இங்க விஜயா ஒரு பக்கம் தூங்கி எழுந்திருச்சு வந்து, ஏ மீனா மீனா காஃபி எங்கடி, இவ எந்திரிச்சாலா இல்லையா அப்படின்ட்டு போய் பாக்குறாங்க. கிச்சன்ல மீனாவை காணோம். உடனே விஜயா வந்துட்டு, மீனா எங்கடி போன, இங்க வா, முதல்ல காஃபி போடல ஒண்ணு போடல, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கத்துறாங்க. இப்ப ஏன் இப்படி தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க, நாங்க ரெண்டு பேரும் வெளியில கிளம்பிட்டு இருக்கோம், உங்களுக்கு வேணும்னா நீங்களே காஃபி போட்டு குடிச்சுக்க வேண்டியதானே, இதுக்கெல்லாம் மீனா இருந்தாதான் எல்லாமே இந்த வீட்டுல வேலை எல்லாம் நடக்குமா, மீனா என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா, ஏதோ போனா போகுதுன்னு வீட்டுல நம்ம வீட்டு ஆளுங்களுக்காக செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா நீங்க ரொம்ப அவளை என்னமோ வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க. நைட் எல்லாம் அப்பா சொல்றேன்னு கோச்சுக்காதீங்கப்பா, அம்மா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அவ நைட் எல்லாம் தூங்கவே இல்லப்பா, ஒரே புலம்பல்பா, ஏதோ இந்த மாதிரி மண்டபத்துல டெக்கரேஷன் ஆர்டர் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம முன்னேறிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாப்பா, இப்ப வந்துட்டு அந்த ஆர்டர் வேற ஒருத்தவங்களுக்கு போயிடுச்சுங்கிறதால நைட்டு முழுவதும் அவ தூங்காம புலம்பிட்டு இருந்தா தெரியுமாப்பா, அதுக்காக தான்ப்பா நாங்க வெளியில கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா இதுக்குதான் ரொம்ப ஆடக்கூடாதுங்கிறது, என்னமோ நான் தான் முத நாள் அவ்வளவு சம்பாதிச்சேன் இவ்வளவு சம்பாதிச்சேன்னு வந்து வீட்டுக்கிட்ட தெரிஞ்சா அதனாலதான் அவளுக்கு இப்படி, எப்பவுமே ஒரு அளவாதான் இருக்கணும், ரொம்ப அப்படியே சம்பாதிக்கிறோங்கிறதுக்காக உன் திமுற காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அத்தை நான் எங்க அத்தை திமுறா நடந்துகிட்டேன், நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே அத்தை இருக்கிறேன், அப்புறம் ஏன் அத்தை என்ன இப்படி பேசுறீங்கன்னு சொல்றாங்க. மீனா அவ கிடக்குறா விடுமா, நீ போமா, நீ முத்து கூப்பிடுற இடத்துக்கு போயிட்டு வாமா, விஜயா உனக்கு வேணும்னா காஃபியை நீ போட்டு குடி, இல்லைன்னா அமைதியா நீ வெளியில போய் கூட குடிச்சிட்டு வா, மீனாவை எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க மீனாவை கூட்டிக்கிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு முத்து அங்க கிளம்பி போறாங்க. அங்க தலைவரோட இடத்துக்கு போறாங்க. தலைவர்கிட்ட போன உடனே முத்து வந்துட்டு, தலைவரே வணக்கம் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அடடா வாப்பா முத்து, என்னப்பா பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எங்க தலைவர் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே எங்க முத்து சொல்றாரு, தலைவரே அது விஷயமா பேசுறதுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மீனாவுக்கு எதுவுமே தெரியல, எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தாங்கிற வரைக்கும் எதுவுமே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப தலைவர் கிட்ட முத்து கேக்குறாரு, இல்ல தலைவரே என் பொண்டாட்டி மூலமா அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமா அந்த மாதிரி மண்டபங்களுக்கு எல்லாம் டெக்கரேஷன் பண்றது, பூ மட்டும் கட்டினா எப்படி தலைவரே முன்னேறது, அதனால மண்டபங்களுக்கு எல்லாம் டெக்கரேஷன் பண்றது முத கொண்டு எல்லாமே என் ஒய்ஃப் மூலமா கேட்டு வச்சிருந்தேன், அது வந்து இப்ப அவளுக்கு ஆர்டர் எல்லாமே வந்துட்டு தான் இருந்தது, ஆனா இடையில ஒரு அம்மா பிரச்சனை பண்றாங்க, அந்த அம்மாட்ட போய் பேச முடியல, அந்த
அம்மா இருந்துகிட்டு எனக்கு எல்லாமே தெரியும், கட்சியில மீட்டிங்க்கு எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் நான் தான் இது பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு வேற ஏதாவது பாத்துக்கோமான்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் ஓவராவே பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீ இப்படி எல்லாம் அவங்க வந்து எல்லாத்தையுமே அவங்கதான் பண்றேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவரே. உங்க மூலமா இது ஏதாவது சரி பண்ண முடியுமா? எல்லாமே அவங்களுக்கே கொடுக்காட்டி என்ன, என் பொண்டாட்டி நல்லா தானே பண்ணுவா, அவளுக்கு அவளோட திறமைக்கு ஏத்த மாதிரி இங்க ஏதாவது மண்டபம் இருந்தா சொல்லுங்க தலைவரே அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும் இங்க முத்து இப்படி கேட்ட உடனே, என்னப்பா முத்து இதை என்கிட்ட தயங்கி தயங்கி கேக்குற, இங்க பாரு அது யாருன்னு விசாரிங்கன்னு சொல்லிட்டு இங்க தலைவர் சொல்லிடுறாங்க. உடனே முத்து இங்க வாங்கப்பா மீனா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு வர சொல்றாங்க வேலைக்காரவங்கள. உடனே அவங்களும் காஃபி எடுத்துட்டு வரதுக்கு போயிருக்காங்க. அப்பதான் எங்க தலைவர் சொன்ன உடனே அவங்களாம் விசாரிக்கிறாங்க அது யாரு என்னன்னு சொல்லிட்டு. மண்டபத்துல வந்து இந்த மாதிரி யார் வம்புழுத்தது மீனா கிட்டன்னு சொல்லி கேட்கும் போதுதான் அவங்க இந்த மாதிரி சிந்தாமணிய சொல்லிடுறாங்க. தலைவரே அது வந்து சிந்தாமணி தலைவரே, சிந்தாமணி தான், அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, எது நினைச்சாலும் அப்படியே உடனடியா நடத்தி காட்டுற ஆளுன்னு சொல்லிட்டு அவங்கதான் தலைவரே இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டரை கொடுக்காம அவங்களே எடுத்துக்கிட்டது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க தானா, சரி அவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன், நீ ஆர்டர் வந்துச்சுன்னா நீ எந்த இடமா இருந்தாலும் நீ போய் நல்லா டெக்கரேஷன் பண்ணி கொடுமா, அதுல உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தலைவர் சொல்றாங்க. தலைவரே திரும்பவும் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா என்ன நம்புறேல, எந்த பிரச்சனையும் வராது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க வந்துட்டு சிந்தாமணிய வர சொல்றாங்க. முத்து இருந்துகிட்டு கேக்குறாரு, தலைவரே அவங்கள கூப்பிட்டு எங்க முன்னாடியே விசாரிங்கன்னு சொன்ன உடனே சிந்தாமணியை எப்படியாவது வரவழைக்கணுங்கிறதுக்காக இங்க போன் போட்டு தலைவர் மூலமா அங்க வர சொல்றாங்க. அவங்களும் இங்க தலைவர் கிட்ட வராங்க. வந்த உடனே இவ இங்க என்ன பண்றா அப்படின்ட்டு மீனாவை பார்த்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அப்பதான் இங்க தலைவர் கிட்ட வந்த உடனே, சொல்லுங்க தலைவரே அப்படின்ட்டு சிந்தாமணி கேக்குறாங்க. அப்ப தலைவர் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா இவங்களும் நம்ம அதாவது நம்ம பையன்தான், இந்த மாதிரி அவங்களுக்கும் ஏதாவது மண்டபம் ஏதாவது தெரிஞ்சது இருந்தா கூட ஆர்டர் வந்தா இவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தலைவரே அது வந்து இந்த ஏரியா முழுவதும் எல்லா இதுலயும் நான் தான் பாத்துட்டு இருக்கிறேன், இனிமேலும் நான் தான் பாப்பேன், அது நான் வந்து எப்படி தலைவரே விட்டு கொடுக்க முடியும், தொழில் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க எல்லாமே உங்களுக்கு தான் நினைக்க கூடாது, இப்ப நீங்களா சரின்னு சொல்றீங்களா இல்ல எல்லாமே நான் இவங்களுக்கே ஆர்டர் எல்லாம் கொடுக்க சொல்லிடட்டா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தலைவரே இல்ல நானே பார்த்து ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனேவும் எங்க சிந்தாமணிக்கு பயங்கர கோவம், இவ தலைவர் வரைக்கும் வந்து நம்மள அசிங்கப்படுத்திட்டாளேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா இருக்கிறாங்க. அப்பதான் அந்த நேரத்துல இவ ஏதாவது பண்ணுனா நம்ம குழப்பி விடணும், ஏதாவது இவளை வந்து அதை பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா எங்க தலைவர் கிட்ட முத்து சொல்றாரு, ரொம்ப நன்றி தலைவரே, உங்க மூலமா என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அந்த மண்டபத்துல போய் இந்த மாதிரி ஓனர் கிட்டே சொல்றாங்க, இந்த ஆர்டரை வந்துட்டு அவங்களுக்கே கொடுத்துடுங்க, நான் இதுல பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி சொன்ன உடனே என்ன மேடம் இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு இங்க வந்து அந்த மண்டபத்தோட ஓனர் வந்து சிந்தாமணிட்ட கேட்ட உடனே இங்க மீனாவை பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க தலைவர் கிட்ட போய் பேசினாங்க, அது மூலமா தலைவர் என்னை கூப்பிட்டு விசாரிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. மீனாவும் உடனே இப்படி ஒரு தலைவர் மூலமா நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க சிந்தாமணி இருக்கிறத பார்த்துட்டு மீனா அவங்கள கண்டுக்கவே இல்ல, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சிந்தாமணி கேக்குறாங்க, இங்க பாரு எத்தனை வருஷமா நீ இந்த வேலை பார்த்துட்டு இருக்க, நானு இந்த வேலையில ரொம்ப அதிகம், அதாவது உன்னோட ரொம்ப அதிகமா இந்த வேலையில நான் தான் ஆர்வம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறேன், நீ என்னன்னா இப்ப வந்துட்டு தலைவரை போய் பார்த்து எனக்கே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறியா, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரியா பேசுறாங்க. இத பார்த்த உடனே மெயினா இருந்துகிட்டு, இங்க பாருங்க திறமை இருந்தா யாரு வேணாலும் முன்னுக்கு வரலாம், உங்க மாதிரி எல்லாம் எனக்கு வந்து பேச தெரியாது, எனக்கு திறமை இருக்குது நான் முன்னுக்கு வரேன், உங்களுக்கு திறமை இருந்தா நீங்களும் முன்னுக்கு வாங்க, யார பார்த்தும் எனக்கு பொறாமை எல்லாம் கிடையாது, நான் யார பார்த்தும் பொறாமையும் படவும் மாட்டேன், உங்களை மாதிரியும் கிடையாது, ஏதோ தலைவர்கிட்ட நான் போகணும்னு நான் நினைக்கவே இல்ல, என்னோட புருஷன் தான் தலைவர்கிட்ட கூட்டிட்டு போனாரு, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது மண்டபம் ஏதாவது இல்லையா என்ன, எல்லாத்துலயும் நீங்க தானே டெக்கரேஷன் பண்றீங்க, ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரும் எனக்கு அதுல புக் பண்ணா இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதையே உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது, இங்க பாருங்க ஏன் வழியில குறுக்க நிக்காதீங்க, அப்படி ஏதாவது இன்னொரு வாட்டி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் நேரா போய் தலைவரை தான் பார்க்க வேண்டியது இருக்கும், அப்புறம் அவர் நினைச்ச மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாவேவும் இங்க இருக்கிற மண்டபத்துல எனக்கு தான் எல்லா ஆர்டர் வரும், எல்லாத்துக்கும் நான் பயந்துட்டு இருப்பேன்னு நினைக்காதீங்க, ஏன் பணம் இருந்தாதான் எல்லாமே இதாகுமா, நாங்களும் அத சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் போராடிட்டு இருக்கிறோம், எதுக்கு இப்படி எங்களோட இதுல இப்படி பண்றீங்க, நாங்க ஒண்ணு உங்க அளவுக்கு எல்லாம் இல்லாட்டியாலும் ஏதோ ஓரளவுக்கு நாங்களும் முன்னேறணும்னு நினைக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. உடனே அதை கேட்ட சிந்தாமணி, இவளுக்கு எவ்வளவு வாய் கொழுப்பு,
பொறுப்பு. இவளை முன்னேற விட்டோம்னா நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஆட்கள்கிட்ட பேசிட்டே போறாங்க. இங்க வந்துட்டு அந்த மண்டப டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்தாங்க மீனா. வீட்டுக்கு வந்த உடனே ஏங்க அந்த அம்மா ரொம்பவே அதிகமா பேசுறாங்க, நான் எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க ரொம்ப ஓவரா பண்ணிக்கிறாங்க, அவங்கள்ட்ட பணம் இருக்குதுங்கிறதுக்காக பணத்திமுறை காட்டிக்கிறாங்க, ஏதோ தலைவர் மூலமா நம்மளுக்கு இப்படி ஒண்ணு திரும்ப கிடைக்கும் நான் நினைச்சு கூட பாக்கலங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா அந்த அம்மா உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா சொல்லு, உடனே தலைவர்கிட்ட சொல்லிடுவோம் சரியா? இதுக்கு மேலலாம் எதுக்கும் நீ பயந்து பயந்து வேலை பார்க்க வேண்டாம். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட லைஃப் நம்ம முடிவு பண்ணணும், அடுத்தவங்க கிடையாது. ஏன் அந்த அம்மாவுக்கு வேற மண்டபமே கிடைக்காதா? அது மட்டும் இல்ல மீனா, இப்ப தலைவர் மூலமா அவங்களோட இதுக்கு அவங்க கட்சி இதுக்கு மீட்டிங் போடுறாங்களாமா. அதுவும் இந்த மாதிரி மண்டபத்துல பெரிய மண்டபத்துல தான் போடுறாங்களாம், பெரிய பெரிய ஆள் வருவாங்களாமா. அதனால உன்னையதான் டெக்கரேஷன் பண்ண சொல்லிருக்காரு, அவர் உனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் நீ வந்துட்டு அந்த அம்மாவை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது, அந்த அம்மா தான் உன்னை பார்த்து பயப்படணும் அப்படின்னு இங்க முத்து சொல்றாங்க. உடனே இங்க மீனா இருந்துகிட்டு ஏங்க அது வந்து இப்பதானங்க இந்த மண்டபத்துக்கு புக் பண்ணிருக்கோம், சரி சரி நான் எப்படியாவது முயற்சி பண்றேன், ஆனா நீங்க வந்துட்டு சீதாவையும் அம்மாவையும் வர சொல்லிடுறேன் நானு. நீங்க அங்க போற வழியில அந்த அக்கா பூக்கடையில இருப்பாங்கல்ல, அந்த அக்கா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொல்லிடுங்க. அப்புறம் வந்துட்டு அந்தாங்க இந்த அட்வான்ஸ் பணத்தை வந்து அந்த அக்காங்கள்ட்ட வந்து கொடுத்துருங்க. இவங்களுக்கு பாதி நம்மளுக்கு அவங்க அட்வான்ஸ் கொடுக்கற மாதிரி அவங்களுக்கும் முன்கூட்டியே நம்ம பணம் கொடுக்கறது தானே நல்லது, கொடுத்து வர சொல்லிருங்க. இதுல நம்ம எப்படியாவது வின் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு அந்த ஆர்டர் வரும், நம்மளும் முன்னாடி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க முத்துக்கிட்ட சொல்லி விட்டுறாங்க. இங்க வந்து விஜயா இருந்துகிட்டு இவ முன்னேறிடுவா போல, போற போக்குல இவ எப்படியா இருந்தாலும் முன்னேறிடுவா போலன்னு சொல்லிட்டு வயிற்றுச்சல்ல இருக்கிறாங்க. ரோகிணி ஒரு பக்கம் ஆண்டி பாக்குறத பார்த்தா அடுத்து நம்ம பக்கம் தான் திரும்புவாங்க போலயே, மீனா சம்பாதிக்க போறா, அடுத்து உங்க அப்பாவை எப்பதான் ரோகிணி நீ கூட்டிட்டு வர போறேன்னு நம்ம பக்கம் தான் திரும்பி கேள்வி கேட்பாங்க போலயே அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க.